சேனலை சேஞ்ச் பண்ணி எல்லாருமே டென்ஷன்ல இருந்திருப்போம். அண்ட் அதுக்கு எல்லாமே வந்து ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. விஜய் அவர்கள் சிஎம்ஆ ஆகிட்டாரு. அண்ட் தமிழ்நாடு இந்த ஒரு மூமெண்ட்டுக்காக 4 டேஸா வெயிட் பண்ணிட்டே இருந்துச்சு. அண்ட் இப்போ ரீசெண்டா எல்லாருமே நியூஸ் சேனல்ஸ் தான் பார்த்துட்டே இருக்காங்க பிகாஸ் ஆஃப் விஜய். சி ஜோசப் விஜய் எனும் நான். இந்த ஒரு வார்த்தையை கேட்கறதுக்கு எல்லாருமே ஆவலுடன் காத்துட்டே இருந்தாங்கன்னே சொல்லலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யா தி ஜேர்னலிஸ்ட். இப்போ கேம்பெயின்லாம் அவர் எப்படி பேசினாரோ அதே ஒரு எனர்ஜியோட அவர் அதை வந்து கண்டினியூ பண்ணியிருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் வெள்ளை அறிக்கையுமே வந்து வெளியிடுவாங்க. எவ்வளோ ஒரு கடனில் இருக்குது, இது வரைக்கும் என்னெல்லாம் நடந்திருக்குன்றத அவங்க கண்டிப்பாக வெளியிடுவாங்க. இதுக்கப்புறம் என்ன விஷயங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து பண்ண போகிறாங்கன்ற ஒரு டீட்டெயில்ஸுமே வந்து சொல்லுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி, அமித்ஷா அவங்களையுமே வந்து டெல்லியில் போய் மீட் பண்ண போகிறாரு. தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காகன்னு சொல்லியிருக்காங்க. பிஃபோர் எலெக்ஷன் இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ ஹானரபிள் சீஃப் மினிஸ்டரா விஜய் அவர்கள் இருக்காரு. இந்த ஒரு 5 இயர்ஸ்ல நிறையவே சேலஞ்சஸ் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அவர் ஒரு கரப்ஷனே இல்லாத ஒரு தமிழ்நாடை உருவாக்க போறேன்னுலாம் சொல்லியிருந்தாரு. விஜய் அவர்கள் அவருன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட விதத்துல சொல்றது வந்து கண்டிப்பா இருக்கலாம். ஆனா ஒரு பார்ட்டியா ஓவராலா அதை வந்து கொண்டு வருவாங்களான்றது ரொம்பவே ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம். அவர் மட்டும் இல்லாம டிவிகேல இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ், மாவட்ட செயலாளர், நிர்வாகிகள், வார்டு மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கும் பொழுதுதான் டிவிகே பார்ட்டி வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு நியூவான பார்ட்டியா வந்து இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு விஷயங்கள்லாம் இல்லாம நியூவா ஒரு பார்ட்டியை வந்து உருவாக்கி இருக்காங்க. ஸோ அதை காப்பாற்ற வேண்டியது டிவிகேல இருக்கக்கூடியவங்களும் தான். தமிழக வெற்றி கழகம் தான் இப்போ ஆட்சியில இருக்கு. அதனால நாங்க என்னனாலும் பண்ணலாம், எங்களுக்கு பவர் இருக்குன்னு சொல்லிட்டு டிவிகேல இருக்க இளைஞர்கள் நினைக்காம இருக்கிறது ரொம்பவே முக்கியம். தமிழகத்துக்கு தேவையான விஷயங்களையும் விஜய் அவர்களுடைய பேரையும் காப்பாற்ற வேண்டியது ரொம்பவே முக்கியம். ஸோ அப்பதான் இந்த ஒரு பார்ட்டியானது ஸ்ட்ராங்கா ஒரு பவர்ஃபுல்லா இன்னுமே கண்டினியூ ஆகும். ஏன்னா எந்த இடத்துல என்ன ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அண்ட் இப்போ ஒரு நியூவான ஒரு ஃபேஸஸ், புதுசாக வந்த ஒரு பார்ட்டி, ஸோ தமிழ்நாடே ஒரு புதுசாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குள்ளுமே வந்து ஒரு ஹோப்பானது இருக்குது. அண்ட் அந்த நம்பிக்கையை தொடர்ந்து வந்து கண்டினியூ பண்ண வேண்டியது நம்ம எல்லாருடைய ஒரு முக்கியமான ஒரு பங்காக இருக்கும். ஸோ நம்ம சைட்லேருந்து விஜய் அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களையுமே வந்து சொல்லிக்கலாம். அண்ட் தமிழக வெற்றி கழகம் இந்த ஒரு 5 இயர்ஸில் என்னெல்லாம் தமிழ்நாட்டுக்கு பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் விஜய் அவர்கள் பதவியை ஏற்றுட்டாரு. அவர் கூட சேர்ந்து 9 அமைச்சர்களுமே பதவியை ஏற்றிருந்தாங்க. நேரு ஸ்டேடியத்திலேயே வந்து மக்கள் முன்னாடி 3 விஷயங்களுக்கு அவர் வந்து சைனும் போட்டிருந்தாரு. 1, 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ, அதாவது 500 யூனிட்டுக்கு கீழே வர ஒரு ஃபேமிலிஸ்க்கு வந்து 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீன்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சிங்கப்பெண் அதிரடி படை, ஸோ ஒரு விமென்ஸ் பாதுகாப்புக்காக ஒரு ஸ்கூல், ரயில்வே ஸ்டேஷன், இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாத்துலேயுமே போலீஸார் படை எல்லாமே வந்து இருக்க போகுது. விஜய் அவர்கள் தமிழ்நாட்டை வந்து போதை இல்லாத ஒரு நாடாக மாற்றணும்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான ஒரு போலீஸ் படைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஒரு 3 தான் வந்து ஃபர்ஸ்ட் அவர் வந்து சைன் போட்ட ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் இப்போ தமிழக வெற்றி கழகம் ஒரு நியூவான ஒரு ஆட்சியை கொடுக்க போறாங்க. விஜய் அவர்கள் அந்த ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அவர் ஒன்றும் மன்னர் பரம்பரையில இருந்தெல்லாம் வரல, ஒரு ஆஸ் யூஷுவல் நார்மலா இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலில இருந்து வந்த ஒருத்தர்னு அவர் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் வந்து ஒரு நடிகரா இருந்து இப்போ அரசியலுக்கும் வந்திருக்காரு. அண்ட் இப்போ டிவிகேல இருக்கிற ஒரு சிலர் வந்து நாங்க ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு பல ஆட்டங்கள்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிலாம் யாராவது போடணும்னு இருந்தீங்கன்னா உடனே அதை இரேஸ் பண்ணிடுங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக தேவையான ஒரு விஷயம்னே சொல்லலாம். ரீசெண்டாக டிவிகேல இருக்கக்கூடியவங்க ஒரு கேக்கை வந்து ஒரு வாளால் வெட்டினது, அதுக்கப்புறம் ஒரு சில இஷ்யூஸ் எல்லாமே நடந்துருந்துச்சு. அந்த மாதிரிலாம் இல்லாமல் டிவிகேல இருக்கிறவங்களுமே ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கணும். ஸோ அவங்களுடைய ஆட்சிதான்னு சொல்லிட்டு இல்லாமல் விஜய் அவர்களுடைய முகத்துக்காக தான் மக்கள் எல்லாருமே ஓட்ஸ் ஆனது போட்டிருக்காங்க. ஸோ எல்லாருமே இதை வாட்சும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு வித்தின் 2 இயர்ஸ்லேயே அவர் வந்து முதல் தேர்தலே மக்கள் அவரோட முகத்துக்காக எல்லாரையுமே ஜெயிக்க வச்சுருக்காங்க.
ஸோ அதையெல்லாம் யோசிச்சு எல்லா நிர்வாகிகள் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து செயல்படணும். ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ 24/7 அளவுக்கு டிவிக்கேவை தான் எல்லாருமே வாட்ச் பண்ணுவாங்க. எதுனா ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துடாதா, ஏதாவது ஒரு விஷயம் இருந்துடாதான்னு சொல்லிட்டு அதை பார்க்கறதுக்கு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பொலிட்டீஷியன் மட்டும் இல்லாமல் மக்களுமே அதை வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. வர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாருமே வாட்ச் பண்ணி அதை உடனே எடுத்து சோஷியல் மீடியாஸில் போடக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட விஜய் அவர்கள் சொல்றதை கேட்டு அந்த ஆட்சியை நடத்தணும்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே வந்து நினைக்கிறாங்க. 10th அன்னைக்கு அவர் சிஎம் கேண்டிடேட்டா பதவியை ஏற்றிருக்காரு. அண்ட் அதுக்குள்ள எல்லா விஷயங்களுமே யோசிச்சு பண்றது கஷ்டம். ஸோ அதனால வந்து அவர் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. ஸோ 2016ல இருந்து இப்போ இருக்க வரைக்கும் கவர்மெண்ட் வரைக்குமே 10 லட்சம் கோடி கிட்ட ஒரு கடனை வச்சிருக்காங்க. அதையுமே அவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கான ஒரு வெள்ளை அறிக்கையை வந்து வெளியிட போவதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம கவர்மெண்ட்டே வந்து காலியாக இருக்குது. ஸோ 10 லட்சம் கோடி கடனில் இருக்குது. ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே செய்ய முடியுன்றதுமே அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக கொஞ்சம் சேலஞ்சஸாகவுமே இருக்கும். ஸோ கொஞ்சம் டைம் ஆனது அவருக்குமே தேவை. எஸ்பெஷலி லேடிஸ் எல்லாரும் எப்போ ஒரு மகளிர் உரிமை தொகையானது வரும்னு சொல்லிட்டு எல்லாருமே எல்லார்கிட்டையுமே கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் ஒரு டைம் கொடுத்தா அது என்னன்னு சொல்லிட்டு அவங்க அஃபிஷியலாக வந்து சொல்லுவாங்க. ஸோ கொடுப்பாங்க, பட் இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள்லாம் ஒயிட் கலர் ஷர்ட்ல தான் எல்லாருமே வந்து பார்த்துருப்போம். பட் இப்போ விஜய் அவர்கள் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு வந்திருந்தாரு. பிளாக் கலர் சூட் எல்லாமே போட்டிருந்தாரு. அண்ட் இதுக்கு முன்னாடி இருந்த யங்ஸ்டர்ஸ் மக்கள் எல்லாருமே ஒரு ரெயின் டைம் ஏதாவது முக்கியமான ஒரு ஈவெண்ட் நடக்கும்பொழுது தான் நியூஸ் சேனல்ஸ் எல்லாருமே பார்த்துருப்போம். பட் இப்போ எல்லாருமே நியூஸ் சேனலை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கும். அண்ட் இன்னைக்கு சட்டமன்றத்தில் வந்து பதவி ஏற்கும் விழாவும் நடந்துச்சு. ஸோ அதையுமே மக்கள் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் லைவ் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் எல்லாருமே அவ்வளோ ஒரு கியூரியாசிட்டியோட என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நாட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. முக்கியமா போலீஸ் எல்லாருமே விஜயுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. ஸோ நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனை, விமென்ஸ் சேஃப்டி, இந்த ட்ரக்ஸ் ரிலேட்டடான இஷ்யூஸ், இது எல்லாமே போலீஸ் கண்காணிச்சுட்டே இருக்காங்க. என்ன நடக்குதுன்றது எல்லாத்தையுமே சோஷியல் மீடியாஸில் அப்டேட்டும் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு விஷயமா தெரியுது. ஸோ எந்த ஒரு கவர்மெண்ட் புதுசாக ஃபார்ம் ஆனாலுமே ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அது எல்லாமே போக போக கண்டினியூ ஆகுமான்றது டவுட்டு தான். ஸோ இந்த ஒரு சேலஞ்சஸை அவங்க ஃபேஸ் பண்ணி இதை 5 இயர்ஸ்க்குமே கண்டினியூவாக இதை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க தான் இருப்பாங்க. அண்ட் இன்னைக்கு சட்டமன்றம் ஒரு நியூ பார்ட்டி, நியூ எம்எல்ஏ ஃபேஸஸ்னு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு சட்டமன்றமாக இருந்துச்சு. எதிர்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பதவியை வந்து பிரமாணம் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு சிஎம் விஜய் அவர்கள் எக்ஸ் சிஎம் ஆன ஸ்டாலின் அவர்களையுமே மீட் பண்ணியிருந்தாரு. அவங்க வீட்டுக்கு போய் அவருக்கான ஒரு இன்வைட்டும் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 பேருமே மரியாதை நிமித்தமாக மீட் பண்ணியும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வைகோ அவர்களையுமே சிஎம் விஜய் வந்து மீட் பண்ணியிருந்தாரு. அண்ட் விஜய் அவர்களுடைய இந்த ஒரு 5 இயர்ஸ் தமிழக வெற்றி கழகம் என்னெல்லாம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதுக்கடுத்து அப்டேட்ஸ்லாம் என்னெல்லாம் வருதுன்றதையும் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ டு யுவர் டிவிகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. தேங்க்யூ. பாய்.